அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ட் 15 மினிட்ஸ்ல ஆகக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ஜிலேபி. இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கப்பு தாங்க, ஒரே மாதிரி கப்பு தான் எடுத்திருக்கேன். அந்த கப்பில் 2 கப் சுகர், 1 கப் மைதா, ஒரு ஈனோ பாக்கெட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கீ காய்ச்சலுக்கு நம்மளுக்கு, அதாவது வறுத்து எடுக்கிறதுக்கு ஆயில், இதுதாங்க நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகை காய்ச்சிடலாம். ரெண்டு கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி. நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி. நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது கலர் சொல்லாமல் விட்டுட்டேன். ஏன்னா ஜிலேபிக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த கலர் தேவை இல்லையா, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர். நீங்கள் கேசரி எல்லோ பவுடர் கலர் வாங்கினாலும் சரி, ஆரஞ்சு ரெட் கலர் பவுடர் வாங்கினாலும் சரி, நாங்கள் இப்போ ஆரஞ்சு ரெட் கலர் பவுடர் தான் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு பிஞ்ச் போட்டுடலாம். இதை நல்லா கொஞ்சம் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம இப்போ ஜிலேபிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச 1 கப்பு மைதா, 1 கப்பு மைதா, 1 டீஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் ஈனோ பாக்கெட்டு. இது வந்து ரெகுலர், வேறு எந்த ஃப்ளேவரும் கிடையாது. ஈனோ பாக்கெட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நெய் போட்டிருக்கனால கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும். அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் ஃபர்மெண்டேஷனுக்காக இந்த ஈனோ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஸோ 1 கப்பு மைதாவுக்கு 1 கப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விடுங்க. இங்கே பார்த்தீங்களா, ஈனோ போட்டனால எப்படி வருதுன்னு, லைட்டாக பபுள்ஸாக வருது பார்த்தீங்களா. மாவை நம்ம நல்லா கலந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்களா பபுள்ஸாக வருதுன்னு. ஸோ இந்த பபுள்ஸ் வர்றது தான் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா உப்பி வரும் அந்த ஈனோ சேர்க்குறனால. மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த மாவை வந்து ஜிலேபி மாதிரி நம்ம ஊற்றுறதுக்கு எனக்கு வந்து அந்த சாஸ் பாட்டில் கிடையாது. அதனால நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு கிளாஸில் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கவரில் நம்ம ஃபஸ்ட்டு மாவை ஊற்றிடலாம். ஸோ இந்த கவரில் ஊற்றிருக்காங்க. இந்த கவரில் நம்ம இந்த ஓரமாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஜிலேபி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்ச்சினோம் இல்லையா, அதை பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதில் கம்பி பதம்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் நல்லா காஞ்சிருச்சு. ஜிலேபியோட அந்த பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளோட பைப்பிங் பேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜிலேபி போட்டுடலாம். இதுவே நான் வந்து
ஒரு ஹோம் குக்கிங் ஹிந்தி சேனல்லேருந்து தாங்க கற்றுக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு மாவு அப்படின்னா கொஞ்சம் மைதா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஈனோ போட்டனால பார்த்தீங்களா, நல்லா போட்டுடவும் அப்படி உப்பி வந்துருச்சு பாருங்கள். உடனே திருப்பி போட்டுறாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பிடுவோம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. ஏன்னா இந்த ஜிலேபிலாம் கொஞ்சம் அப்படியே கிறிஸ்பாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ கிறிஸ்பாகிற வரைக்கும் நம்மளுக்கு இதை கொஞ்சம் 2 சைடும் வேகணும். என்னோடய பைப்பிங் பேக் வந்து திக்கான எட்ஜ் இருக்கிறதுனால இத்தாத்த பெருசு வருதுங்க. நீங்கள் வேணும்னா இன்னும் கூட லைட்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். நல்லா 2 சைடும் திருப்பி திருப்பி போடுங்க, அப்போ தான் 2 சைடும் நல்லா வேகும். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக ப்ரௌன் ஆனால் போதும். அப்போ தான் அதை எடுத்து போட்டு இது நல்லா ஜீராவில் வரும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். இது பாருங்கள், 2 சைடும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை என்ன பண்ணோம்னா எடுத்து ஜீராக்குள்ளே போட்டு, ஜீராவும் நல்லா சூடாக இருக்கணுங்க, ஜீராக்குள்ளே போட்டு நல்லா இப்படி முக்கி விட்டுருங்க. இதான் நம்ம போட்ட மற்ற பீசஸும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்னா இதையும் எடுத்து நம்ம ஜீராக்குள்ளே போட்டுடலாம். போட்டு எல்லாம் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. நான் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா வீட்டு யூஸுங்கிறனால. அதுவும் ஆரஞ்சு ரெட் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து கேசரி எல்லோ கலர் கூட போட்டுக்கலாம். இதை நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா எப்படி வந்துட்டுருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் போட்டுடலாங்க. போட்டுட்டு கடைசியில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நம்ம எடுத்த குவான்டிட்டிக்கு நம்மளுக்கு இவ்வளோ ஜிலேபி வந்திருக்கு. நம்ம இது எப்படி இருக்குன்னு ஒன்று டேஸ்ட் பார்ப்போம். பார்த்தீங்களா, கிறிஸ்பியாக உடஞ்சிருச்சு. இல்லை நம்மளுக்கு நல்லா ஜூஸ் இறங்கியிருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஜூஸ் நல்லா இறங்கியிருக்குல்ல. இதான் ஜூஸ் இறங்கியிருக்கு. நல்லா இருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக. இதான் நல்லா இருக்குங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க்கிங் விமன்ஸ்க்குலாம் இப்போ தீபாவளிக்கெலாம் ஸ்வீட் செய்யணுன்னா ரொம்ப டைம் எடுத்துலாம் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக 15 மினிட்ஸில் சீக்கிரமாக வீட்லேயே ஜிலேபி செஞ்சு நீங்களும் உங்கள் தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்லா நெய் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா தின்னாக ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். அதுங்க பார்த்தீங்களா எப்படி உடஞ்சா நல்லா டப்புன்னு உடையும். ஸோ கிறிஸ்பியாக வரும். ஸோ நீங்களும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.